அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். பரீட்சையால் பாடம் 3 பாட் 3 இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாக்கிய வார்த்தைகள் சென்டென்ஸ். மே 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 அப்படின்னா இன் அப்படின்னு அர்த்தம். பர் மேல் மீது ஆண். வஹா அங்கே தேர். யஹா இங்கே ஹியர். கஹா எங்கே வேர். இந்த வார்த்தைகளை தான் இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறாங்க. இது எப்படி நம்ம பயன்பாடுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அழகான சிம்பிள் சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். யகு ஹாத்துக இது கை. இந்த இடத்துல இது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இவன் இவள் இது இந்த எல்லாத்துக்கும் எகு தான். இது ஒரு பொருள் அப்படின்றதால நம்ம கை ஏகு ஹாத்துக. ஹாத்மே கியாக கையில் என்ன இருக்கிறது? ஹாத்மே குச் நஹி ஹை கையில் எதுவுமே இல்லை. ஏன்னா கையில் பேனா இருந்தால் கலம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஹாத்துமே கலம் ஹை, ஹாத்துமே கிதாபு ஹை, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். கையில் என்ன இருக்கோ அதை சொல்லலாம். இங்கே எதுவுமே இல்லை, அதனால் ஹாத்துமே குச் நஹி ஹை. யஹ் மைதான் ஹை. மைதான்னா கிரவுண்டு. மைதானம் அது தமிழ் வேர்டு. மைதான்னா இந்தியில் கிரவுண்டு. யஹ் மைதான் ஹை. மைதான் மே கிரவுண்டில் ஏக் காய் ஹை ஒரு கவ் இருக்கிறது, ஒரு பசு இருக்கிறது. மைதான் மே ஏக் பைல் பி ஹை ஒரு காளை மாடும் ஆல்சோ பீனா ஆல்சோ இருக்கிறது. மைதான் மே காய் और பைல் ஹை ஏன்னா இங்கே ப்ளூரல் காய் இருக்குது பைல் இருக்குது. அப்போ மோர் தேன் ஒன் அப்படின்னும் போது ப்ளூரலுக்கான சிம்பிள் இந்தியில் ஒரு டாட் தான் வைப்பாங்க, அதுதான் ப்ளூரல். मैदान में गाय और बैल हैं. मैदान में क्या क्या है? मैदानத்தில் என்னென்ன இருக்கு? मैदान में गाय और बैल हैं. மைதானத்தில் பசுவும் காளை மாடும் இருக்கின்றன. நெக்ஸ்ட் யஹ் மேஸ் ஹை இது டேபிள். மே ஜ இருக்குது, கீழே ஒரு பிந்து இருக்குது, அது ஹல். அது மாதிரி இருந்தால் அந்த ஹல்ல ஜாவை வந்து ஜ அப்படி படிக்கணும், லைட்டாக படிக்கணும். மே ஜன்னு சொல்லாமல் மே ஜ மேஸ் அப்படி சொல்லணும். யஹ் மேஸ் ஹை. மேஸ் கஹா ஹை மேஸை எங்கே இருக்கிறது? மேஸ் ஜமீன் அதாவது ஜமீன் அப்படின்னு சொல்லாமல் ஜமீன் சொல்லணும். ஏன்னா ஜா கீழே கீழே ஹல் இருக்குது, பிந்து இருக்குது, அதனால் ஜ அப்படின்னு சொல்லாமல் ஜ ஜமீன் அப்படி சொல்லணும். மேஸ் ஜமீன் பர் ஹை மேஜை தரை மீது இருக்கிறது. ஜமீன் பர் கியா ஹை தரை மீது என்ன இருக்கிறது? ஜமீன் பர் மேஸ் ஹை தரை மீது மேஜை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேஜில் யஹா கியா ஹை இங்கே, வஹா கியா ஹை அங்கே என்ன இருக்கிறது? வஹா ஏக் பேடு ஹை அங்கே ஒரு மரம் இருக்கிறது. யஹா क्या है இங்கே என்ன இருக்கிறது? யஹா ஏக் கர் ஹை இங்கே ஒரு வீடு இருக்கிறது. யஹா ஏக் பேடு ஹை இங்கே ஒரு மரம் இருக்கிறது. வஹா சார் பேடு ஹை இங்கே 4 மரங்கள். ஏக் தோ தீன் சார் 4 மரங்கள் இருக்கின்றன. யஹா ஏக் கர் ஹை இங்கே ஒரு வீடு இருக்கிறது. வஹா சார் கர் ஹை அங்கே 4 வீடுகள் இருக்கின்றன. இதுதான் இந்த லெசன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதில் கீழே அபியாஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அபியாஸ்னா எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மொத்தம் 4 ரோமன் லெட்டர் பின்னால் இங்கே ஒன்று மொத்தம் 4 ரோமன் லெட்டரில் இருக்குது. இதுதான் இந்த ரோமன் லெட்டர்லேருந்து தான் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கேட்பாங்க. ஒவ்வொரு லெசனுடைய அபியாசையும் என்ன கேட்டிருக்காங்கன்ற இந்த படி தர மீனிங்க்கு ஒரு 5 மார்க்கு, ஃபில்லப்புக்கு இது மாதிரி சூஸ் த பெஸ்ட்டுக்கு ஒரு 5 மார்க்கு, கீழே அந்த சித்திர தேக்கோ அவர் ஜவாப் தோ இதுக்கு ஒரு 5 மார்க். இது எல்லா லெசன்லையும் நம்ம கவனமாக பார்த்தோன்னா அழகாக அட்டன் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் யா அங்கிரேஜிமே அர்த்தலிக்கோ தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக. ஜமீன் தரை ஃப்ளோர், ஹாத் கை ஹேண்ட், காய் கவ் பசு, பைல் புல்லக் காளை மாடு, பேடு மரம் ட்ரீ. சஹி சப்த சுன்கர் வாக்கிய பூரா கரோ சரியான வார்த்தை, சப்தன்னா வார்த்தை, அதை தேர்ந்தெடுத்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு அர்த்தம்.
இங்கே கொடுத்துருக்காங்க 2 ஆப்ஷன். அதில் எது சஹி ஷப்த சரியான வார்த்தை அதை எடுத்து நம்ம போடணும். மேஸ் ஜமீன் பர்ஹ, மேஜை மீது, மேஜை தரை மீது இருக்கிறது. மேஜ் ஜமீன் பர்ஹ, அப்போ பர் போடணும். மைதான் மே ஏக் காய் ஹை, மைதானத்தில் ஒரு பசு இருக்கிறது. யஹா ஏக் பேடுக போடக்கூடாது, ஏன்னா இங்கே ஹே போட்டு மேலே பிந்து இருக்குது. அது எதனுடைய சிம்பல் அப்படின்னா ப்ளூரலுடைய சிம்பல். அப்படின்னா நம்ம ஏக்கு செலக்ட் பண்ணாமல் சாரை செலக்ட் பண்ணணும். யஹா சார் பேடு ஹே, இதை பார்த்துட்டு நம்ம சாரை செலக்ட் பண்ணணும். மைதான் மே காய் அவுர் பைல் ஹே, இங்கே வந்து பிந்து இருக்குது, இது ப்ளூரல். அப்போ காய் இருக்கு, அவுர் அண்டு போடணும். இங்கே அண்டுன்ற சிம்பல் இது வார்த்தையை செலக்ட் பண்ணணும். மைதான் மே ஏக் பைல் பி ஹே, இங்கே மைதானத்தில் ஒரு காளை மாடும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சித்திர தேக்கோ அவுர் ஜவாப் தோ, சித்திர அப்படின்னா அந்த படத்தை பார்த்து பதில் எழுது அப்படின்னு அர்த்தம். ஹாத்மே கியா ஹை, கையில் என்ன இருக்கிறது? ஹாத்மே குச் நஹின்னு எழுதணும், ஏன்னா இந்த படத்தில் எதுவுமே இல்லை. மேஸ் கஹா ஹை, மேஜை எங்கே இருக்கிறது? மேஸ் ஜமீன் பர் ஹை, தரை மீது இருக்கிறதுன்னு எழுதணும். தேர்டு கொஸ்டின் வஹா கித்தனை பேடு ஹை, அங்கே எத்தனை மரங்கள் இருக்கின்றன? வஹா சார் பேடு ஹை அப்படின்னு எழுதணும். யஹா யஹ் கியா ஹை, இது என்ன? வாட் இஸ் திஸ்? யஹ் ஏக் கர் ஹை, இது ஒரு வீடு அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்தது 4th ரோமன் லெட்டர் வந்து பூரா கரோ அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங். பே மட்டும் கொடுத்துட்டாங்க, நம்ம ட போட்டு பேட பேடு அப்படின்னு முடிக்கணும். கர கர், இக்கியா கியா, காய காய், பைல பைல் அப்படின்னு முடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதான் வந்து 4th ரோமன் லெட்டர் வரைக்கும் தான் நமக்கு கொஸ்டின் ஆன்சரில் கேட்பாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது வேணால் பார்க்கறதுனா பார்க்கலாம்னா இது நாட் நெசசரி, நம்ம சும்மா தெரிஞ்சிக்க மட்டும்தான். கேவல் பட்னே கேளே, சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கணும். எக்ஸாமுக்கெலாம் இதுலேருந்து எதுவுமே வராது, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் பார்க்கலாம். உச்சாரன் சீக்கோ, உச்சாரன்னா என்னது? ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வஹு வஹு வ ஹா வஹா, வஹுனா அவன் அவள் அது அந்தன்ற மீனிங்கில் வரும். வஹா அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். யஹுனா இவன் இவள் இது இந்த அந்த மீனிங்லாம் யஹு வரும். யஹா அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். ஜான்லோ தெரிந்துகொள், நோ திஸ் அப்படின்னு அர்த்தம். ஏக் பேடு ஹை, ஒரு மரம் இருக்கிறது. சார் பேடு ஹை, 4 மரங்கள் இருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சஹி பிரயோக், கலத் பிரயோக், சஹி பிரயோக், எது சரியான மெத்தட், எது சரி அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சார் பேடுன்றது கொடுத்துருக்காங்க சரியாக இருக்குன்னு. சார் பேடோன்னு சொல்லக்கூடாது, அதே சார் பேடோம் பர் அப்படின்னு சொல்லணுமா. அடுத்தது 5 கர், 5 வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கரோம் அப்படி சொல்லக்கூடாது, 5 கரோமே அப்படின்னு, 5 வீடுகளில் அப்படின்ற மாதிரி 5 கரோமே அப்படி எழுதணுமா. தோ காயே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது சஹி. தோ காயோம் அப்படின்றது கலத்னா ராங் அப்படின்னு அர்த்தம். தோ காயோம் கா அப்படின்னு எழுதுதான் கரெக்ட், சென்டென்ஸில் இப்படி எழுதினா தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த லெசனில். நெக்ஸ்ட் லெசன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதை நல்லா படிங்க, எழுத்து கூட்டி படிங்க. ரீடிங் ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எழுத்தாக கூட கூட்டி படிக்கணும். அப்புறம் மீனிங் சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் கொஸ்டினை படித்து பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர்னு எழுதணும்னா கண்டிப்பாக ரீடிங் வந்தாகணும். அன்பான ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க, அருமையாக படிங்க, எழுத்து கூட்டி படிங்க. ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.